3 தவளைகளுக்குள்ள யாரு மலை உச்சியை முதல்ல ஏறி அந்த சிகரத்தை தொடுவாங்க அப்படின்னு ஒரு ரேஸ் வச்சாங்களாம். 3 தவளையும் ஏற ஆரம்பிச்சுதான். அங்க இருந்த மற்ற மிருகங்கள்லாம் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்களாம். அதுல ஒரு மிருகம் சொல்லிச்சான், ஐயோ இவ்வளோ பெரிய மலை, அதுல எவ்வளோ கல் இருக்கு, இதுல திடீர்னு ஏதாவது ஒரு கல் தடுக்கி விட்டு அங்கேருந்து கீழே விழுந்துட்டா அவ்வளவுதான், உயிரே போயிடும்ல அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்டோன்னு ஒரு தவளைக்கு லேசா பயம் வந்துதான். அதுக்கப்புறம் அது மலை மேல ஏறுறத நிறுத்திட்டு திரும்பி வந்துருச்சான். இதே மாதிரி 2வது தவளை ஏறும் பொழுது வேறு சில மிருகங்கள் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிச்சான். ஐயோ மேல போக போக காடு அதிகமாகுதே, இங்க எவ்வளோ பாம்புகள் இருக்கும், பாம்புகளுக்கு தவளைனா ரொம்ப பிடிக்குமே, இதை பார்த்துச்சுன்னா நல்லா லபக்குன்னு வாங்கி சாப்பிட்றோம்ல அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்டோன்னு 2வது தவளைக்கு கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சான். அதனால கொஞ்சம் தூரம் போன அந்த தவளை ஐயோ என்னால் உச்சி வரைக்கும் போக முடியாது அப்படின்னு திரும்ப வந்துருச்சான். ஆனால் 3வது தவளை மட்டும் யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்காம தொடர்ந்து மலை மேலே ஏறி அந்த சிகரத்தை தொட்டுதான். இந்த ஜெயிச்ச தவளை கீழே வந்ததுக்கு அப்புறம் மற்ற மிருகங்கள்லாம் தவளை கிட்ட கேட்டுதான், நீ மட்டும் எப்படி யார் எது சொன்னாலும் அதை காதுல வாங்காம சிகரத்தை போய் தொட்டுட்டு வந்த அப்படின்னு கேட்டதுக்கு அந்த தவளை சொல்லிச்சான், என்ன சொன்னீங்க, எனக்கு காது கேட்காது அப்படின்னு சொல்லிச்சான். வாழ்க்கையில பல நேரங்கள்ல இந்த தவளை மாதிரி தாங்க நாம இருக்கணும். யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு காதுலயே வாங்காம நம்ம இலக்கை நோக்கி அதை அடைவதற்கு என்ன செய்யணுமோ அதை தொடர்ந்து நாம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். சில நேரங்கள்ல செவிடா இருக்கிறதும் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். இந்த நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள்.